வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50யோட வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50 வீக்லி லெவலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லோ வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்டினியூஸான ஒரு நல்ல ஒரு அப் டு ஒரு ஜூலை வரைக்குமே நமக்கு வந்து கிடச்சிது. ஜூன் லாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து 1, 2, 3, 4, 5 தொடர்ந்து 5 வாரமாக நிஃப்டி 50 ஒரு நெகட்டிவான ஒரு க்ளோசிங் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரேராக தான் நமக்கு வந்து நடந்திருக்கு. இது ஃபர்தராக வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வேணால் நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொடர்ந்து 5 வாரங்கள் அப்படிங்கிறது நெகட்டிவாக நமக்கு வந்து க்ளோசிங் வந்து கொடுக்கல. இந்த இடத்துல 1, 2, 3, 4 அப்படிங்கிற ரேஞ்ச் தான் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்படி வந்து ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துல சின்ன சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுத்த மாதிரி நமக்கு வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இது அந்தளவுக்கு ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறதும் எடுத்துக்க வேலை. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு க்ளோசிங் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல நமக்கு இருக்கிற ஒரு சப்போர்ட் லெவல் தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருந்துச்சு இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 25,000 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருந்தது. அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சிது. ஆனால் இந்த பிரேக் அவுட் கிடச்சி ஒரு ரீடெஸ்ட் மாதிரி நமக்கு வந்து வரும் அப்படிங்கிற நம்ம வந்து எதிர்பார்த்தோம் அப்படின்னா நடக்கலை. இந்த 25,000 வந்து கட் பண்ணிட்டு வந்து கீழே வந்து போயிட்டுருக்குறாங்க. இப்போ கரண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,560 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஸோ அப்போ பெருசாக வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு எண்ணம் அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு வந்து இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு இன்னும் ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. ஏழு ஒரு 24,450 அந்த ஏரியா நமக்கு வந்து இன்னொரு சப்போர்ட் லெவல் இருக்குது. மேபி அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு பாசிட்டிவ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா அந்த லோ வந்து நமக்கு வந்து அடுத்த லெவலுக்கு ஒரு டிசைடிங் ஃபேக்டராக நமக்கு வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் நிஃப்டி 50 தொடர்ந்து ஒரு ரீசெண்ட் டைமில் கொடுக்காத ஒரு டவுன் மூவ் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்கு. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக நாம் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. நோட் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்ததும் வந்து நம்ம வீக்லி சார்ட் தான் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீக்லி சார்ட்டில் இப்போ முன்ன சொன்ன மாதிரி தான் இந்த 25,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருக்குது இல்லையா, ஸோ அந்த லெவலில் வந்து உடச்சிட்டாங்க. 24,750 அந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருந்தது, அதையும் உடச்சிட்டாங்க. அடுத்தது இந்த ரேஞ்சில் வந்து ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. ஒரு 24,450 அப்படிங்கிற ஒரு சின்ன சப்போர்ட். அது வந்து ஹோல்டு ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில், பை சான்ஸ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் குறைந்தபட்சம் ஒரு 23,750 23,250 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 23,250 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். இன்பிட்வீன் கேப்பில் நமக்கு வந்து இந்த இடத்துலலாம் வந்து சப்போர்ட் வந்து இருக்குது. 24,200 கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. 23,700 கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்குது. அடுத்தது வந்து ஒரு 23,250 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வரலாம். ஸோ இன்பிட்வீன் கேப்பில் நமக்கு வந்து ஒரு 2-3 சப்போர்ட் வந்து இருந்தாலும் இந்த நெகட்டிவ் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அப் டு எது வரைக்கும் போகும் அப்படின்னு நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஒரு 23,250 வரைக்கும் வந்து வரலாம். ஸோ அந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா பயங்கரமான ஒரு புல் பேக் பயங்கரமாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த இடத்துல ஒரு ஹை வந்து பிரிண்ட் ஆச்சு இல்லையா, ஒரு 25,600 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 26,000 அந்த ரேஞ்சை வந்து கன்ஃபார்மாக வந்து உடைப்பாங்க. ஸோ அப்போ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இப்போதைக்கு இன்னும் வந்து டவுன் மூவ் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு 50%. அதுக்கப்புறம் வந்து புல் பேக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு சப்போர்ட் இருக்குது. அது வந்து உடைச்சாங்க அப்படின்னா மேபி மறுபடியும் வந்து நல்ல ஒரு டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். உடைக்கையில் அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா புல் பேக் வந்து கன்ஃபார்மாக வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த சேனலுக்குள்ளே தான் வந்து நிஃப்டி 50 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த சேனலை விட்டு ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா
நமக்கு வந்து ஒரு புல் பேக் கிடைக்கிறதுக்கு வந்து நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முதல்ல இந்த சேனலை ஃபஸ்ட்டு வந்து உடைக்கணும். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கிட்டு இப்படி வந்தாலும் மறுபடியும் இப்படி வந்துட்டு இந்த சேனலை வந்து உடச்சிட்டு வந்து இப்படி மேலே போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி வந்து மூவ் ஆகணும். மூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு அகெயின் இந்த ஹை இருக்கு இல்லையா, அந்த ஹையை வந்து டச் பண்ணுறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டர்ம் ரேஞ்சுக்கு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு லோ வந்து இருக்குது இல்லையா, அந்த லோவை கட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா அந்த டவுன் மூவ் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் பயங்கரமான ஒரு ஸ்பீடான ஒரு டவுன் மூவாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து பயங்கரமாக வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாகவே வந்து இருக்குது இந்த சேனலை வந்து உடைக்கும் போது. இல்லை இந்த சேனலுக்குள்ளே வந்து சுற்றிட்டு இருந்தது அப்படின்னா ஸ்லோவாக வந்து ஒரு டவுன் மூவ் வந்து போய்கிட்டுருக்கும். ஸோ அடுத்ததும் நம்ம வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரீசெண்ட் டைமில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்டு வந்து எவ்வளவு அழகாக வந்து ஃபாலோ வந்து பண்ணிட்டு வந்துட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஒரு ஹை அண்ட் லோவை வந்து மார்க் பண்ண தெரிஞ்சாவே வந்து போகும். மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக வந்து உங்களால் வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியும். இந்த லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து நம்ம ஒரு 5 மினிட் சார்ட் வச்சு நான் வந்து சொல்லியிருந்தேன். ட்ரெண்டு வந்து ஒரு இன்ட்ராடே லெவலுக்கு வந்து எப்படி நம்ம வந்து டிசைட் வந்து பண்ணலாம், அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து இன்ட்ராடேயில் ட்ரெண்ட் வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு ஈஸியாக உங்களால் வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியும். இதுவே பார்த்திங்க அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரேம் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரீசெண்ட் ஹை அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்தது, ரீசெண்ட் லோ வந்து இந்த இடத்துல வந்து இருந்தது. இந்த ரீசெண்ட் ஹையை வந்து உடச்சிட்டு போனாங்க அப்படின்னா ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். ரீசெண்ட் ஹையை வந்து உடைக்க முடியல அப்படின்னா ஒரு கன்சால்டேஷன் ஃப்ளோஸ்கில் போகுதுன்னு அர்த்தம். அட் த சேம் டைம் ரீசெண்ட் லோ வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டு ரிவர்சல் வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல ஒரு செகண்ட் ரீசெண்ட் ஹை வந்து இருக்கு இல்லையா, அதை வந்து உடைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ட்ரெண்டு தான் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பாயிண்ட் வந்து மூவ் ஆகிருக்கு. 25,250 இப்போ கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,500 வரைக்குமே வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 500-600 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ இதுவே பார்த்திங்க அப்படின்னா லேட்டு தான். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களால் வந்து கெஸ் வந்து பண்ணிட முடியும். ஸோ கன்ஃபார்மாக வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து போக போகுது, அப் ட்ரெண்ட் போக போகுது அப்படின்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணி அதை வந்து பிரேக் பண்ண முடியல, இல்லை பிரேக் பண்ணுது அப்படிங்கிற வச்சுட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ட்ரெண்டு என்னவாக இருக்க போகுது அப்படின்ட்டு ஈஸியாக உங்களால் வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணிட முடியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் வந்து நீங்கள் டிசைட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ரீசெண்ட் நியர்பை சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது இல்லையா. ஸோ அந்த சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் வந்து கிடைக்குதா அப்படின்ட்டு நாம் வந்து பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் நமக்கு வந்து இன்ட்ராடே ட்ரேடுக்கும் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அப்போ மண்டே மேபி நமக்கு வந்து ஒரு நெகட்டிவாக வந்து இருந்தாலும் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. அது ஏன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு சப்போர்ட் வந்து இருக்கு இல்லையா, அந்த சப்போர்ட்டை வந்து எடுத்தாலும் வந்து எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இந்த வீக் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு வீக் அப்படிங்கிற பட்சத்தில் 24,400 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்ஸனாக இந்த வீக் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 24,400 வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உடைக்க மாட்டாங்க. அப்படி நல்ல வால்யூமெல்லாம் வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் மூவ் தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம் நிஃப்டி 50ல். ஸோ அப்படி பார்க்கும்போது டவுன் மூவில் வந்து ஒரு 24,150 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ஃபஸ்ட் டார்கெட்டாக வந்து டவுன் சைடு வந்து இருக்கலாம். இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கேப்பு. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அடுத்தது நியர்பை சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 23,900 அந்த ரேஞ்சில் இருந்து ஒரு 23,850 இந்த ரேஞ்ச் வந்து அடுத்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக வந்து டவுன் சைடு வந்து இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த 24,400 வந்து உடைக்கணும். அப்படி உடைச்சாங்க அப்படின்னா 24,200 23,850 இந்த ரேஞ்ச் வந்து டவுன் சைடு வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இந்த வீக். அதே மாதிரி அப் ட்ரெண்டில் 25,200 25,250 இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசன்ஸாக வந்து இந்த வீக் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்குது. இதை உடைக்கிறது
ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக வந்து இந்த வீக் வந்து இருக்கலாம். பை சான்ஸ் உடைச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து 25,400லேருந்து அதுக்கடுத்த லெவல் ஒரு 25,550, 25,660 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த வீக் வந்து இதை வந்து இந்த 25,250 வந்து உடைக்கிறது அப்படிங்கிறது வந்து நியர்லி ஒரு 90% வந்து சான்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ மேக்ஸிமம் இந்த வீக் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த லோவை வரைக்கும் வந்துட்டு ஸோ இப்படி வந்துட்டு இப்படி வந்து ஒரு புல் பேக் மாதிரி வந்து போயிட்டு இப்படி அகெயின் இப்படி வந்து ஒரு திரும்புறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீக் வந்து மோஸ்ட்லி வந்து இப்படி வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்து வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரேர் கேஸ் தான் இந்த லெவலை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறது. அதே மாதிரி வந்து இந்த லெவலை வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறது. இது வந்து ரொம்ப வந்து ரேரான கேஸில் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதர்வைஸ் இந்த வீக் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்து இருக்கும். அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு 25,280லேருந்து 24,400 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இந்த வீக் வந்து இருக்கிறதுக்கு வந்து ஒரு 90% வந்து வாய்ப்பு இருக்குது. ஒரு 10% மட்டும் இந்த இடத்துல ஒரு அப் அண்ட் பிரேக் அவுட் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த டவுன் சைடு வந்து ஒரு பிரேக் அவுட் டவுன் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.